الحمد لله. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومثل الذين كفروا كمثل الذي ينعق بما لا يسمع إلا دعاء ونداء صم بكم عمي فهم لا يعقلون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சஃபூத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய தஃப்சீர்களை விளக்கமான முறையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆயத்துடைய எண்ணிக்கை 168 176 வரைக்கும் உள்ள ஆயத்துகளாகும். அதனுடைய விளக்கங்கள் வரைக்கும் பார்த்துவிட்டு இப்போது இலக்கிய நயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இலக்கிய நயத்துடைய பாடங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பாடத்தில் வரக்கூடிய இலக்கிய நயத்தினுடைய விஷயம் என்ன? இந்த 2 ஆயத்துக்களை மையமாக வைத்தும் இன்னும் ஒரு சில ஆயத்துக்களை வைத்தும் வருகிறது. இது பாடம் 236. பாடம் 236. இதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன இலக்கிய நயத்தில்? அதாவது தஷ்பீஹு பலீக், அதே மாதிரி மஜாசு முர்சல், இந்த 2 விஷயங்களும் இதில் சொல்லப்படுது. தஷ்பீஹுல் பலீக் என்ற ஒரு வகையும் மஜாசுன் முர்சலுன் என்ற வகையும் வருகிறது. இதை பற்றி கிதாபுடைய ஆசிரியர் தன்னுடைய அந்த ஆயத்துகளுடைய விளக்கத்திலே அந்த வார்த்தைகளை கொண்டு வந்து என்ன சொல்கிறார் என்பது சம்பந்தமாகத்தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மஸலுல்லதீன கஃபரு கமஸலில்லதீ யன்இகு பிமா லா யஸ்மஉ இல்லா துஆஅன் வ நிதாஅ சும்மும் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யாகிலூன். இப்போ இந்த ஆயத்தில் என்ன சொல்லப்படுது, ஏது சம்பந்தமாக பேசப்படுது, இதில் உள்ள இலக்கியம் என்ன என்று சொல்லும்போது இது தஷ்பீஹ் இருக்கு. இதில் தஷ்பீஹுடைய சட்டம் இருக்கு, தஷ்பீஹுடைய பாடம் இருக்கு, தஷ்பீஹுடைய சட்டம் இருக்கு. சரி, தஷ்பீஹுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஃபீஹி தஷ்பீஹுன், இதில் தஷ்பீஹ் அடங்கியிருக்கிறது. என்ன தஷ்பீஹ் இருக்கு? முர்சலுன் வ முஜ்மலுன். முர்சல் என்ற தஷ்பீஹும் முஜ்மல் என்ற தஷ்பீஹும் இதில் அடங்கியிருக்கிறது. தஷ்பீஹே முர்சலும் தஷ்பீஹே முஜ்மலும் அடங்கியிருக்கிறது. சரி, முர்சலுன் லிதிக்ரில் அதாத்தி வ முஜ்மலுன் லிஹத்ஃபி வஜ்ஹி ஷிப்ஹி. முர்சல், இது ஏன் தஷ்பீஹே முர்சல் என்பதாக சொல்றோம் என்றால் இதில் அதாத்தை பற்றி, அதாத்துடைய விஷயம் வந்திருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தஷ்பீஹ் என்றால் 4 விஷயங்கள் அதில் மெயினாக வரும். தஷ்பீஹ் என்றாலே 4 விஷயங்கள் வரும். அதுல முதலாவது என்ன? முஷப்பஹ். ரெண்டாவது முஷப்பஹ் பிஹி. முஷப்பஹ்னு ஒன்று, முஷப்பஹ் பிஹின்னு ஒன்று. அதே மாதிரி வஜ்ஹு ஷிபுஹ் என்று சொல்லுவாங்க, அதாத்து ஷிபுஹ். 4 விஷயம். இதில் முஷப்பஹும் முஷப்பஹ் பிஹியும் அதனுடைய 2 பக்கங்களை போன்று ரொம்ப அவசியம். எப்படி பறவைக்கு 2 இறக்கைகள் அவசியமோ பறப்பதற்கு, அதே போல தஷ்பீஹ் என்று எடுத்துக்கொண்டால் முஷப்பஹ் பிஹி மிக அவசியமாக இருக்கிறது. சரி, அப்போ இதில் அதாத் போக்கப்பட்டிருக்கு. இதில் மஸலுல்லதீன அதாத் கொண்டு வரப்பட்டிருக்கு. மஸலுல்லதீன கஃபரு கமஸலில்லதி யன்இகு என்பதாக. மசலுங்கிற வார்த்தை கா அன்ன மசல், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அதாத்துடைய வார்த்தைகளாக இருக்கு. இதை கொண்டு தஷ்பீஹ் செய்வதற்கு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, எழுத்துக்களை. அப்போ அந்த அடிப்படையில் திக்ரி அதாத்தி, அதாத் கூறப்பட்டிருக்கு. எதை கொண்டு தஷ்பீஹ் செய்யக்கூடிய அந்த வார்த்தை அதிலே புழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், தஷ்பீஹுடைய பொறுத்த வரைக்கும் தஷ்பீஹ் முர்சல் இருக்குது, தஷ்பீஹுல் முஅக்கத் இருக்குது, தஷ்பீஹுல் முஜ்மல் இருக்குது, தஷ்பீஹுல் முஃபஸ்ஸல் இருக்குது, தஷ்பீஹுல் பலீக் இருக்குது. ஷாலா அடுத்த பாடத்தில் தஷ்பீஹ் பலீக் அடுத்த
சட்டத்தை கொண்டு வராங்க கிதாபுடைய ஆசிரியர். அது சம்பந்தமாக அங்கே சொல்லலாம். இப்போ தஷ்பிஹே முர்சல் என்றால் என்ன, தஷ்பிஹே முஜ்மல் என்றால் என்ன இங்கே பார்க்க போகிறோம். முர்சலை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டு அதாத் சொல்லப்படும். அதாத் அதில் வந்து எதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கோ அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். உதாரணமாக நான் சொல்கிறோம்னா ஒரு உதாரணம் கொடுக்குற மாதிரி, சிர்னா ஃபி லைலின் பஹீமின் கன்னஹுல் பஹரு வலாமன் ஒ இர்ஹாபா அனகல் மாயி இன் ரலீத்து சஃபா வைதா மா சஹித்து குன்து லஹீபா. இப்போ ஒரு சொல்ல அனகல் மாய், நான் தண்ணீரை போன்றவன், நான் பொருந்தி கொண்டால் தூய்மையாக இருப்பேன், தூய்மையாக இருப்பேன், இதமாக இருப்பேன். வைதா மா சஹித்து, நான் கோபம் கொண்டால் நான் நெருப்பாக மாறிவிடுவேன் என்பதாக கூறுகிறார். இப்போ இதில் அனகல் மாயின்னு வருது. அன கல் மாயிங்கிறதுல இந்த காவை கொண்டுட்டாங்க. காங்கிறது அதாத்து ஷிபு, அதாவது ஒப்புமைக்காக பயன்படுத்தக்கூடிய எழுத்து கா. அப்போ அந்த கா அதில் வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே மசலுல்லதீன கமசல் இல்லதி க என்ற வார்த்தை வந்திருக்கு. மசலுல்லதீன கஃபரு கமசல் இல்லதிங்கிற கா இதில் வந்திருக்கிறதுனால அதாத்து திக்ர், அதாவது அந்த எந்த வார்த்தையை கொண்டு ஒப்புமை செய்யப்படுறதுக்காக வேண்டி எந்த எழுத்து பயன்படுத்தப்படுதோ காஃப்ங்கிற எழுத்து அது இங்கே கொண்டு வரப்பட்டிருப்பதனால இது தஷ்பீஹே முர்சல் என்பதாக சொல்லுவோம். சரி, முஜ்மல் என்பது எதற்கு சொல்லப்படும்? முஜ்மல் என்றால் அதில் வஜ்ஹு ஷிபு போக்கப்பட்டிருக்கும். வஜ்ஹு ஷிபுனா என்ன? எதற்காக வேண்டி ரெண்டுக்கு மத்தியில் ஒப்பிடப்பட்டிருக்கு, எதை கொண்டு ஒப்பிடப்படுது, ரெண்டுக்கு மத்தியில் எந்த விஷயத்தை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பது தான் வஜ்ஹு ஷிபு என்பதாக சொல்லும். வஜ்ஹு ஷிபு என்பதாக அதுக்கு சொல்லப்படும். அப்போ அதுக்கு வந்து உதாரணமாக அது சொல்லப்படலை. இப்போ இங்கே சொல்ல மசலுல்லதீன கஃபரு கமசல் இல்லதி, யார் சத்தமிடுறாங்களோ கஃபரு நிராகரிக்கூடிய உதாரணம் எப்படின்னா கமசல் இல்லை, இதே போன்று இருந்தால் என் எக்குபிமால இஸ்மால். அப்போ இந்த இடத்துல வந்து இத்திபா, அதாவது பின்பற்றக்கூடிய விஷயத்துல, கண்மூடித்தனமா பின்பற்றக்கூடிய விஷயத்துல, யோசிக்காம அறிவை செயல்படுத்தாம பின்பற்றக்கூடிய விஷயத்துலங்கிற அந்த வஜ்ஹு ஷிபுக்கு கொண்டு வரப்படல, அது போக்கப்பட்டு. எப்படி குஃபார்கள் வந்து இந்த ஆடு மாடு மந்தைகள் வந்து எவ்வாறு தன்னுடைய அந்த ஆட்டிடையன் அழைத்த உடனே எந்தவித விஷயத்தையும் விளங்காம, அதுக்கு விளங்க முடியாது, சப்தத்தை மட்டும் தான் கேட்கும், சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு பின்னாடி ஓடி போகுமோ, எதையும் விளங்காதோ, அதே போல இவர்களும் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய குரான் ஓதப்படுது கேட்குறாங்க, விளங்கலை, விளங்காமல் தான் போன போக்குக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்போ கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய விஷயத்துல, சிந்திக்காமல் பின்பற்றக்கூடிய விஷயத்தில் ரெண்டுக்கும் ஒப்புமை இருக்கு. அப்போ அந்த ஒப்புமை போக்கப்பட்டிருக்கு. எதுக்காக வேண்டி எந்த விஷயத்தை கொண்டு அங்கே ஒப்புமை செய்யப்பட்டிருக்கோ அதுக்கு வஜ்ஹு ஷிபு என்பதாக சொல்லுவோம். அந்த வஜ்ஹு ஷிபு போக்கப்பட்டிருக்கு. அப்போ தஷ்பீ என்றால் முஷப்பஹ் என்றால் ஒப்பிடப்பட்டது, முஷப்பஹ் பிஹி என்றால் அதை கொண்டு ஒப்பிடப்பட்டது. உதாரணம் அன கல் மாய்ங்கிறதுல அனங்கிறது முஷப்பஹ், அனங்கிறது முஷப்பஹ், கல் மாய் மாங்கிறது முஷப்பஹ் பிஹி, அந்த காங்கிறது அதாத்து ஷிபு. ஷிபு அதாவது தஷ்பீக்காக வேண்டி புழங்கப்படுத்தக்கூடிய எழுத்து, அதில் சஃபா அண்ட் சுத்தத்தில் என்ற வஜ்ஹு ஷிபு, அதுக்கு பதில் தான் ஒப்புமைக்குரிய காரணம். சரி, பக்கத்து ஷுப்பிஹல் குஃபாரு பில் பஹாயிம். அப்போ இந்த இடத்துல குஃபார் காஃபிர்கள் கால்நடைகளை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அல்லது எப்படிப்பட்ட கால்நடை? தஸ்மஉ சவுத்தல் முனாதி, அழைக்கக்கூடியவனுடைய சப்தத்தை கேட்கிறது, தூன அன் தஃப்கஹ கலாமஹு வ தஅரிஃப முராதஹு. அப்போ அவனுடைய சப்தத்தை, சப்தமிடக்கூடியவனுடைய சப்தத்தை கேட்கிறது, செவி சாய்க்கிறது, காதில் விழுது, ஆனால் அதை அந்த பேச்சை விளங்கவும் தெரியாது, அதன் நோக்கத்தை எதற்காக அழைக்கின்றான் என்ற நோக்கத்தை அறியவும் தெரியாது. அப்போ அந்த நோக்கம் அறியாமல், அதன் சப்தத்தை விளங்காமல், ஏதோ ஒரு அழைக்கக்கூடியவன் அழைக்கின்றான் என்ற சப்தத்தை மட்டும் கேட்டுவிட்டு பின்னால் செல்லக்கூடிய கால்நடைக்கு ஒப்பானவர்கள் தான் இந்த குஃபார்கள். அப்போ கால்நடை கொண்டு குஃபார்களை ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் பாருங்க, இதில் முஷப்பஹ் யாருன்னு சொன்னா அந்த கால்நடைகள், முஷப்பஹ் பிஹி யாருன்னு சொன்னா குஃபார், முஷப்பஹ் பிஹி குஃபார். அதாத்த ஷிபு ஒப்புமை எதை கொண்டு செய்யப்பட்டிருக்கு? க மசலிங்கிறது. எது விஷயத்தில் ஒப்புமை செய்யப்பட்டிருக்குது? விளங்காம பின்பற்றக்கூடிய, விளங்காம அப்படி பின்னாடி ஓடக்கூடிய விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது அப்போ இந்த இடத்துல எப்போதுமே ஒரு காய்தான முஷப்பகை விட முஷப்பஹ் பிஹில் அந்த தன்மை அதிகமாக இருக்கணும். அப்போ கால்நடையை விட அந்த குஃபார்கள்ட்ட அந்த கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய தன்மை மிக அதிகமாக இருக்கு, அதை விட மோசமாக இருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் இந்த இலக்கியத்தின் மூலம் நமக்கு விளக்கப்படுத்தப்படுகிறது. சரி, அடுத்து சும்முன் புக்குமுன் உம்யுன். சும்முன் புக்குமுன் உம்யுன்.
பிமா கமசல் இல்லது என்ன எஸ்மாவு இல்லா நிதாவும். அப்போ அவங்க என்னது மசலுல்லதீன கஃபரு கமசல்லதீன பிமால எஸ்மா இல்லா துவாவும் நிதா சும்மும் புக்முன் அமீன் ஃபஹும் லா யாக்கிலூன். செவிடர்களாக, ஊமைகளாக, குருடர்களாக அவர்கள் இருக்கிறார்கள், எதையும் விளங்குவதில்லை, விளங்க மாட்டிருக்காங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ ஹுதிஃபத் போக்கப்பட்டிருக்கிறது. அதாத்து தஷ்பீஹ், தஷ்பீஹுடைய அதாத் போக்கப்பட்டிருக்கு. தஷ்பீஹுடைய அதாத் நான் சொன்ன அந்த கா இல்லை. கமசல் போன வார்த்தையில் கா வந்துச்சு, அந்த கா இல்லை. தஷ்பீஹுடைய வார்த்தை இல்லை, எழுத்து இல்லை. வஜுஹு ஷிபு, இன்னும் வஜுஹு ஷிபு, வஜுஹு ஷிபுவும் போக்கப்பட்டிருக்கு. எதற்காக வேண்டி ஒப்புமை செய்யப்படுகிறது என்பதும் போக்கப்பட்டிருக்கு. அப்போ எதில் வஜுஹு ஷிபுவும் போக்கப்பட்டு அதாத்து ஷிபுவும் போக்கப்பட்டு, அதாவது தஷ்பீஹுடைய அந்த வார்த்தையும் போக்கப்படுதோ அதற்குத்தான் அத்தஷ்பீஹுல் பலீக் என்பதாக சொல்லப்படும். அத்தஷ்பீஹுல் பலீக் என்பதாக சொல்லப்படும். அதுக்கு உதாரணமா அந்நஷ்ரு, அந்நஷ்ரு மிஸ்குன் வல் வுஜூஹு தனானீருன் வ அத்ராஃபுல் அகுஃபி அனமுன். இந்த இடத்துல நஷிர் என்றால் நல்ல நறுமணம் என்பதுக்கு சொல்லப்படும். மிஸ்கினா கஸ்தூரி, உஜூ என்பது முகங்கள், தனானீர்னா தீனார்கள், நாணயங்கள். அத்ராஃபுல் அகுஃபி அப்படின்னா கைகளுடைய அந்த விரல் நுனிகள் இருக்குத, அனமுன். அப்போ இந்த இடத்துல என்ன இல்லை, இந்த வார்த்தையில் வந்து இப்போ உதாரணமாக தஷ்பீகும் இல்லை, அதாத்து ஷிபும் இல்லை, அதே மாதிரி எதை வைத்து ஒப்பிடப்பட்டிருக்கோ அதுவும் இல்லை. அதாங்க சொல்கிறோம். சும்முன் புக்குமுன் அம்யூன் ஃபஹும். சும்முன் செவிடர்களாக, குருடர்களாக, ஊமைகளாக, குருடர்களாக. இங்கே இடத்துல க அப்படிங்கிற வார்த்தை வரல. முதல்ல தஷ்பீகுடைய அந்த ஷிபு இல்லை, சரி, அதாத்து இல்லை. அடுத்து வஜு ஷிபு, என்ன எதுக்காக ஒப்பிடுறாங்க அப்படிங்கிறதும் இல்லை. அசல் எப்படி இருக்கணும், தஷ்பீ ஐ, அதாவது ஹும் கல் கஸ்ஸும்மி, அதாவது செவிடரை போன்று ஃபி அதமி சிமாயில் ஹக்கை, உண்மைக்கு செவிசாய்க்காத விஷயத்திலே செவிடர்களை போன்று. வக்கல் உமா, குதிரை போன்று, ஊமையை போன்று, ஃபி அதமி இன்திஃபாய் பினூரில் குரான், குரானுடைய ஒளியை கொண்டு பயன்பெறாத விஷயத்திலே ஊமையாகவும் குருடனாகவும் இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் செவிடர் எதிர் விஷயத்துல ஹக்குடைய விஷயத்தை சொல்லும் போது அதற்கு செவிசாய்க்காமல், அதை கேட்காமல் இருக்கக்கூடிய விஷயத்துல இவர்கள் செவிடரை போன்று, குரானுடைய ஒளியை கொண்டு பயன்பெறாமல், பயனடையாமல் வீணடிக்கக்கூடிய விஷயத்தில் ஊமையை போன்றும் குருடனை போன்றும் இவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இதுல வஜு ஷிபு என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஷிபு எடுத்தா க, அது மறைக்கப்பட்டிருக்கு, முதல் விஷயம் போக்கப்பட்டிருக்கு. வஜு ஷிபு என்று எடுத்துக்கொண்டால் எதை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கு, ஒன்று வந்து உண்மையை கேட்காத விஷயத்துல செவிடன். உண்மையை கேட்காத விஷயத்துல அவங்களும் இவங்களும் ஒன்றும், செவிடரும் கேட்க முடியாது, இவனும் கேட்க முடியாது. ஆனால் செவிடரோட இவன் தான் ரொம்ப மோசம். அதே மாதிரி குரானுடைய ஒளியை அவனும் பார்க்க முடியாது, அதே மாதிரி அவனை கொண்டு அதை கொண்டு பிரயோஜனம் பெற முடியலை. அதே மாதிரி இங்கே இவனும் எனது இதை கொண்டு ஒரு பிரயோஜனம் பெற முடியவில்லை. அப்போ வஜு ஷிபு இங்கே போக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அதாத்து ஷிபு எதை கொண்டு ஒப்புமை செய்யப்பட்டிருக்குதோ அந்த வார்த்தையும் போக்கப்பட்டிருப்பதனால் இந்த இடத்துல தஷ்பீஹுல் பலீக், அத்தஷ்பீஹுல் பலீக், பலீகான தஷ்பீ என்பதாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த தஷ்பீ பலியோட இஸ்தியாரா வந்து ரொம்ப தஷ்பீ பலீகானது என்பதாக சொன்னோம். சரி, அடுத்து மாய குலூன ஃபீ புத்தூனிஹிம் இல்லன்னார், அவர்களுடைய வயிறுகளிலே நெருப்பை தவிர வேறு எதையும் அவர்கள் சாப்பிடவில்லை. நெருப்பை தவிர எதையுமே சாப்பிடல, நெருப்பத்தான் அள்ளி போடுறாங்க. அப்போ மஜாசுன் முர்சலுன், இந்த இடத்துல இது மஜாசி முர்சல். சட்டம் என்னது, மஜாசி முர்சல் சம்பந்தமா இங்கே பேசப்படும். மஜாசி முர்சல்னா என்ன, அதுவும் அதே மாதிரி தான். மஜாசி முர்சல் என்பதும் அதாவது ஒரு வார்த்தை கொண்டு வரப்படும், ஒரு வார்த்தை கொண்டு வரப்பட்டு அந்த வார்த்தையுடைய அசலான கருத்து அல்லாத, அதனுடைய அசலான மானா அல்லாத வேறு ஒரு பொருளுக்காக புழங்கப்படும், ஒரு தொடர்பின் அடிப்படையில். அப்போ அசலான பொருளை புழங்கக்கூடிய தடை இருக்கும், அதே மாதிரி அதுக்கு ஒப்புமை இருப்பதோடு அதை புழங்க முடியாத நிலை எப்படி இருக்கும். சரி, மஜாசி முர்சலை பொறுத்தவரைக்கும் உதாரணத்தை பாருங்க. லஹு அயாதின் அலைய சாபிகத்தன்,
லஹு அயாதின் அவனுக்கு இருக்கிறது என் மீது, லஹு அயாதின் அலைய சாபிகத்தன் மீது அதிகமான உதவிகள் அவன் எனக்கு செஞ்சிருக்கான். லஹு அவனுக்கு அயாதின் அலைய சாபிகத்துன் சாபிகத்தன் உதாரணத்துக்கு லஹு அயாதின் நம்ம இனசிலுக்கும் இனசமா ரிஸ்கான்னு சொல்றோம். இது வட்டும் உங்களுக்கு வானத்திலிருந்து என்ன செய்யலாம், ரிஸ்கா இறக்கி வைக்கிறான்ல. அப்போ ரிஸ்க்கை இறக்கி வைக்கல, மழையத்தான் இறக்குறான். அந்த மழை ரிஸ்க்குக்கு சபபா இருக்கு. அப்போ ரிஸ்க்குங்கிற வார்த்தையை என்ன செய்யுது, இது மஜாசா புழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு களிமா. ரிஸ்க்குங்கிற அசல உணவு. இந்த இடத்துல உணவை என்ன செய்ய முடியாது, புழங்க முடியாது. உணவுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வைக்க முடியாது. ஏன், அசலான மானாவை இங்கே புழங்குறதுக்கு தடை இருக்கு, வானத்திலிருந்து உணவு இறங்கலை. இதுக்கு தான் மஜாசி முர்சல் என்பதாக சொல்லப்படும். இது பல காரணங்களுக்காக புழங்கப்படும். முதலாவது சபபியாங்கிறதுக்காக வேண்டி, ரெண்டாவது முசபபியா காரணமாக இருக்கு, ரெண்டாவது காரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. அடுத்து ஜுசியாக்காக வேண்டி புழங்கப்படும். அடுத்து குல்லியா, ஜுசியான தனிப்பட்டது, குல்லியான மொத்தத்துக்கு. யாத்திபாரு மாக்கான் எது நடந்து முடிஞ்சிச்சோ அதுக்காக வேண்டி, அது மாதிரி எது நடக்க போதோ அது அடிப்படையில் கவனிச்சு. அடுத்து மஹல்லியா ஹாலியா, இப்படி 8 நோக்கங்களுக்காக வேண்டி அல் மஜாசுல் முர்சல் என்பது புழங்கப்படும். 8 நோக்கங்களுக்காக வேண்டி புழங்கப்படும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரணத்துக்காக புழங்கப்படும். இங்கே வந்து மா ஏக்குலூன பி புத்தூனியும் இல்லன்னார், இந்த இடத்துல எதை வச்சு, யாத்திபார் மா யக்கூனை வச்சு, யாத்திபார் மா யக்கூன் பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை நிலையை கவனிச்சு, பின்னாடி வரக்கூடிய நிலைகளை கவனிச்சு சொல்லப்படுது. அப்போ யாத்திபார் மா யக்கூன்னு சொல்லுவாங்க. அதாவது நடக்கக்கூடியதை கவனித்து செய்யறது. இது பண்ணல. உதாரணமாக நான் உங்க உதாரணம் கொடுக்குறோம். வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. வலா இன்ன கையின் ததர்ஹும், நூல் இஸ்லாம் சொல்றாங்க, இன்ன கையின் ததர்ஹும் யுதில்லு இபாதக், நீ அவர்களை விட்டு வைத்தால் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் வந்து வழிகெடுப்பார்கள். வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, அதாவது பாவிகளாகவும் நிராகரிக்கக்கூடியவர்களையும் தவிர வேறு யாரையும் அவர்கள் பெற்றெடுக்க மாட்டார்கள். அப்போ இந்த ஃபாஜிர் குஃபார் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து மஜாஸான், ரெண்டுமே மஜாஸ். அவங்க வந்து என்னது, பாவிகளாகவும் குஃபார்களாகவும் தான் வருவாங்கங்கிறது மஜாசான். ஏன்னா இன்னும் பிறக்கலை. இப்போ பிறக்கும் போது யாரும் பாவியாக பிறக்க மாட்டாங்க, காஃபிராக பிறக்க மாட்டாங்க. ஆனால் என்னன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த துஃபூலத், அந்த குழந்தைத்தன்மை அவங்களுடைய நிலைக்கு பிறகு ஏற்படக்கூடிய அந்த நிலை இருக்குது. என்ன, அப்போ பாவியாகவும், ஏன்னா அவருக்குள் மனிதன் ஆகும்போது பாவியான மனிதனாக மாறிடுவான், காஃபிரான மனிதனாக மாறிடுவாங்கிறத அந்த பின்னாடி ஏற்படக்கூடிய யாத்திபார் மா யக்கூனை வச்சு சொல்லப்படுது. அந்த நோக்கத்தில் தான் இங்கேயும் அதே நோக்கம் தான். அதாவது மஜாசுன் முர்சலுன், மஜாசி முர்சல் புழங்கப்படுது. பியாத்திபாரி மா யஊலி இலேஹி, பியாத்திபாரி இதை கவனித்து, மா யஊலி இலேஹி எதன் பக்கம் அவர்கள் சாய்வார்களோ அதை கவனித்து, எதன் பக்கம் அது அவர்கள் நெருங்குவார்களோ அதை கவனித்து செய்யப்படுது, சொல்லப்படுது. அப்போ அவங்க வந்து நரகத்தின் பக்கம் ஒதுங்குவார்கள்ங்கிற அடிப்படையில் இன்னமா குழுநல் மாலல் ஹராம், அவங்க ஹராமான பொருளை சாப்பிடுகிறார்கள். அல்லது எப்படிப்பட்டது, இஃப்லி பிஹிம் இலன்னார், நரகத்தின் பக்கம் அவர்களை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த ஹராமான அந்த பொருளை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இப்போ கவுலுஹு அல்லாஹ் சொல்றது ஃபி புத்தூனிஹிம், அவருடைய வயிற்றுல. அப்போ ஜியாதத்தி தஷ்னீஇன் வ தக்பீஹில் லிஹாலிஹிம், அப்போ இந்த இடத்துல அதாவது அவங்களுடைய கேடுகட்ட தன்மையை அதிகரிப்பதற்காக, அந்த ஒரு தஷ்னியா ஒரு 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 சகிப்பு, ஒரு அருவறுப்பான தன்மை, ஒரு தக்பீ, ஒரு வெறுப்புத்தன்மை, ஒரு அருவறுப்பான தன்மையை அவங்களுடைய நிலையில அதிகரித்து காமிக்கிறதுக்காக வேண்டி ஃபீ புத்தூனிஹிம்ங்கிற வார்த்தையை அல்லாஹ் புழங்கியிருக்கான். ஒரு தஸ்வீரிஹிம், இன்னும் அவங்களுடைய தோற்றத்தில், பிமையத்த நாவலு ரலிஃப ஜஹன்னம், அப்புறம் அந்த ஜஹன்னத்துடைய அந்த கற்களை, கங்குகளை எவன் சாப்பிடுவான். தஸ்வீரும் அவனுடைய தோற்றத்தை, பிமையத்த நாவலு ரலிஃபி ஜஹன்னம், அதாவது ஜஹன்னத்துடைய நரகத்துடைய அந்த கற்களை சாப்பிடக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு அவர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, தோற்றம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன், இந்த புத்தூனிஹிம்ங்கிற அடிப்படையை கொண்டு வந்து இந்த வார்த்தையின் மூலமாக அவங்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு அருவருக்கத்தக்க நிலை, அவங்களுடைய அருவருக்கத்தக்க நிலையில் அதிகரிப்பு, ஒரு வெறுப்பான நிலை. அது மட்டுமல்ல, நரகத்துடைய கல்லை சாப்பிடுவதை போன்ற ஒரு தோற்றங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தோற்றங்கள் இதெல்லாமே யாத்திபாரி மா யக்கூன். அப்போ நம்ம சொன்ன பல காரணங்களுக்காக வேண்டி மஜாசி முர்சல் புழங்கப்படும்.
உதாரணமாக ஏத்திபாரு மாக்கான் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏத்திபாரு மாயக்குன்னு புரிய லேசாக இருக்கும். ஆத்துல் எத்தாமா அம்வாலகும், ஆத்துல் எத்தாமா அம்வாலகும் சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல எத்தீம் வந்து பொதுவாக லோகத்தில் யார் சொல்கிறது? சின்ன பிள்ளைக்கு, யாருக்கு தந்தை இறந்து போயிட்டாங்களோ அவங்களுக்கு எத்தீம் சொல்லுவோம். சரி, அல்லாஹ் தாலா வந்து எத்தீம்களுக்கு கொடுக்க சொல்கிறான், சிறிய எத்தீம்களுக்கு இல்லை. அவங்க அவங்களுடைய பெற்றோருடைய பொருளை அந்த சின்ன எத்தீம்களுக்கு அல்லாஹ் கொடுக்க சொல்கிறான்னு சொன்னால் இது வந்து ஒரு யோசிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா என்ன, அல்லாஹ்தாலா ஏவுறது எப்போன்னு சொன்னால், எப்போ அவங்க வந்து வாலிப வயசை அடைவார்களோ, அந்த பக்குவத்தை அந்த பருவத்தை அடைவார்களோ அப்பொழுது அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு. அப்போ அன்கானும் எத்தாமா, அவங்க இப்போ எத்தியமா இருக்கிறாங்க. அதனால எத்தாமாவுடைய வார்த்தை மஜாஸா புழங்கப்படும். வாத்துல் எத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறத கவனிச்சு, அவங்க இப்போ எத்தியமா இருக்கிறதுனால மஜாசுரி அடிப்படையில் சொல்லப்படுது. ஆனால் அசல் என்னது? ராஷிதீன், அதாவது அவங்க எப்பொழுது அவர்களுக்கு அந்த அறிவு வருமோ, அந்த பக்குவம் வருமோ, அந்த மெச்சூரிட்டி வருமோ அப்பொழுது கொடுங்கிறது தான் நோக்கம். ஆனால் இப்போ அவங்க இருக்கிறது எப்படி? எத்தியமா இருக்கிறதுனால ஆத்துல் எத்தாம அம்பாலாகும். இப்போ அவங்க அனாதையாக இருக்கக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அப்போ அனாதையாக இருக்கிறாங்கங்கிறதுனால அந்த பருவத்தை கவனித்து எது இப்பொழுது இருக்கிறதோ அதை கவனித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு மஜாசா. அது மாதிரி வரக்கூடிய பருவம், அவங்க சாப்பிட்றாங்க, இப்போ அவங்க நெருப்பை சாப்பிடலை, ஆனால் காலத்தில் நரகத்தில் இவங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது, அவங்க திம்பாங்க. அதனால அதை கவனித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? இன்னமா யகுல்ன ஃபி புத்தூனிஹிம் நாரா, அவங்க நெருப்பை சாப்பிடுவார்கள் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அபு ஜியாது தஷ்னிஐ, தஷ்னியுடைய ஒரு அதிகரிப்பு. அந்த அவங்களுடைய நிலையில அருவருப்பையும் வெறுப்பையும் அதிகப்படுத்தி காமிப்பதற்காகவும் அவரது நரகத்துடைய கற்களை சாப்பிடுவதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இவ்வாறு புத்துனியம்ங்கிற வார்த்தை புழங்கப்பட்டிருக்கு. வதாலிக்கு அஃலாஉ சிமாஅன் வ அஷத்து இஜாஅன். வதாலிக்கு அது அஃலாஉ சிமாஅன், அதாவது கேட்பதில் ரொம்ப, அதாவது ஒரு கடுமையான ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அஃலா சிமான், கேட்பதற்கு ஒரு அச்சத்தை, ஒரு பயங்கரத்தை ஏற்படுத்தும். ஒரு அச்சத்தை, அஃலானா ரொம்ப கடுமையான ஒரு பயத்தை எனது ஏற்படுத்தும். அவங்களுடைய விஷயத்தில் எனது ரொம்ப தனிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி அஷத்து ஈஜா அண்ணா, அதாவது கடுமையான பசியில் மிக கடுமையை ஏற்படுத்தும். ரெண்டுக்குமே எனது கடுமையானதை காமிக்கிறதுக்காக வேண்டி. செவி சாய்க்கிறதுலையும் எனது கேட்கவே சகிக்காது, கேட்க சகிக்க முடியாத ஒரு வார்த்தை மாதிரி, இது கேட்க முடியாத ஒரு வார்த்தையை சொல்ற மாதிரி. அப்போ அதுதான் தாலிக்க அஃலாஉ சிமான், கேட்பதால் மிகவும் கொடியது, இன்னும் பசியினால் இஜான், பசி ஏற்படுவதால் மிகவும் கடுமையானது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றதுக்காகத்தான் இது போன்ற மாயக்குழுன ஃபி புத்தூனிஹிம் இல்லன்னார் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஒப்புமையை வைத்து கூறுகிறான். அப்போ இதில் நம்ம 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். முதலாவது முர்சல் தஷ்பீஹ், முர்சல் முஜ்மல்னா என்னங்கிறத விளக்கமாக பார்த்தோம். அடுத்த தஷ்பீஹுன் பலீகுன் என்றால் அதனுடைய நிலை என்னங்கிறதை பார்த்தோம். அதற்கு பிறகு மஜாஸ் முர்சலுடைய அந்த நிலையில் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே அல்லாஹு தாலா நாம் இதன் மூலம் நமக்கு குரானுடைய அந்த உண்மையான ஹக்கீக்கத்துடைய மானாவை, குரானுடைய ஹக்கீக்கத்துடைய வெளிச்சத்தை நமக்கு அல்லாஹ் தந்தல்வானாக. மேலும் இதன் மூலம் நாம் பயப்பட வேண்டிய விஷயத்தை பயந்தும், செய்ய வேண்டிய ஆர்வமுள்ள விஷயத்தை செய்வதற்கு முன்னாக வேண்டும். ஆர்வத்தையும் அச்சத்தையும் கலந்து குரானுடைய விஷயத்திலே நாம் நம்முடைய ரஹமத்துடைய ஆயத்தில் வரும்போது ரஹமத்தையும், அதாபுடைய ஆயத்தில் வரும்போது அல்லாவிடம் பாதுகாப்பையும் தேடிக்கொண்டு நாம் இந்த குரானுடைய விஷயத்தை விளங்கி அமல் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட உயர்வான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அல்புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.